ஒரு பணக்கார வீட்டு பெண் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு அதை எடுத்துட்டு வந்து அந்த குப்பை தொட்டியில வீசுறாங்க. அப்படி வீசும்போது அந்த பேக் கொஞ்சம் லைட்டா கிழிஞ்சிருக்கிறது அங்க கவனிக்கல. அதை வீசும்போது அந்த பக்கத்துல அந்த குப்பைகள்லாம் பராமரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் மேல படுது. அது பட்ட உடனே அந்த பையன் சொல்றான், மேடம் அந்த பேக் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நானே போட்டிருந்திருப்பேனே, ஏன் வந்து இப்படி வீசுனீங்க, இப்ப பாருங்க மேல ஃபுல்லா அழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே அந்த பெண் வந்து கோவப்பட்டுட்டு, இப்ப அதனால என்ன பிரச்சனை, ஆல்ரெடி நீ அழுக்காதானே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி வருத்தம் ஆயிருச்சு. இவன் அப்படியே கீழே குமிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பேக்ல ஒரு தங்க மோதிரம் இருக்கிறத பாக்குறான். அதை கையில் எடுத்து பார்க்கும்போது அவன் வீட்டுல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறான் அவனோட தங்கச்சி. அந்த தங்கச்சி கேட்குது, இந்த மாதிரி ஆனால் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, உங்கள்கிட்ட ஏதாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவன் அந்த மோதிரத்தை வித்தரலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். சரின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறான், இந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அவங்களும் சரி வித்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த மோதிரத்தை கொடுக்குறான். கொடுக்கும்போது அவங்க அப்பா சின்ன வயசில் சொன்ன ஒரு 3 விஷயம் எனக்கு ஞாபகம்